பாத்தீங்கன்னா இச்சையினால தங்களுடைய வாழ்க்கையை இழந்தவர்கள் அநேகர் இருக்கிறாங்க. வீணான போராட்டங்களுக்குள்ள போனாங்க. சிம்சோனை பத்தி தெரியும். யோசிச்சு பாருங்க, ஒரு இச்சை அவனை மற்ற மனிதர்களை போலாக்கிட்டு. சிம்சோன் ஒரு பச்சை கழுதையோட பச்சை தாடை எலும்பை எடுத்துட்டான்னா 1000 பேர் செத்து போவாங்க. ஆனா இன்னைக்கு வேடிக்கை பொருளா இருக்கிறான். அவன் வேடிக்கை பொருளா இருக்கிறான். ஏன் அவன் வேடிக்கை பொருளா இருக்கணும்? அவன் அப்படி இருக்க வேண்டியது இல்லை. தாகனுடைய கோயில்ல போய், பிசாசுடைய கோயில்ல போய் அவன் ஒரு வேடிக்கை பொருளா இருக்கிறான். சிம்சோனே, நீ மற்ற மனிதர்களை போன ஆனாயே, உன்னை வச்சு விளையாடுறாங்க, ஜோக்கரை போல வச்சிருக்கிறாங்க உன்னை. நீ எவ்வளவு மேன்மையுள்ள ஆவியானவரை கொண்டவன் அல்லவா? நீ இச்சைக்கு உன்னை விட்டு கொடுத்து உன்னுடைய வல்லமையை இழந்து போனாயே, எல்லாரை போலவுமானாயே. நீ மற்ற மனிதர்களைப் போல வாழ அழைக்கப்பட்டவன் அல்ல. உனக்கு நீ பிறக்கிறதற்கு முன்னாவே உன்னை குறித்த ஒரு பெரிய தரிசனம் உண்டல்லவா? உன்னை குறித்த ஒரு பெரிய நோக்கம் உண்டல்லவா? நீ அதையெல்லாம் மறந்து போனாயோ? இன்னைக்கு சிலரோடு கர்த்தர் சொல்றார், உன் மேல மேன்மையான திட்டங்கள் இருக்கிறது, உன் மேல மேன்மையான காரியங்கள் இருக்கிறது. ஒரு இழிவான இச்சைக்கு உங்களை விட்டு கொடுத்து ஜீவனுள்ள தேவன் உங்களை குறித்து மேன்மையான திட்டங்களை வைத்திருக்கிறார். அதை இழந்து போவாதீர்கள். அர்ப்பணிப்பது வெள்ளி காசுக்கு விட்டு கொடுத்து மேன்மையான உயிர்த்தெழுதலை விட்டு விடாதீர்கள். நீங்கள் அப்போஸ்தலர் பட்டத்தை விட்டு விடாதீர்கள். கர்த்தராகிய கிறிஸ்து இன்னைக்கு சிலரோடு பேசுகிறார். உங்களுக்குரிய அழைப்பை இழந்து போகாதீர்கள். நான் உங்களை பயன்படுத்த விரும்புகிறேன். உங்களை இன்னும் வளர்க்க விரும்புகிறேன். உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தை நான் இன்னும் தட்டி எழுப்பி உங்களை வித்தியாசமானவர்களை எடுத்து உங்களை பயன்படுத்த விரும்புகிறேன். தயவு செய்து விட்டுறாதீங்கன்னு சொல்லி இன்னைக்கு கர்த்தர் நம்மளோட பேசுறார்.